2026 பட்ஜெட் இப்ப வெளியாயிருக்கு. அதுல முக்கியமான 10 விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முக்கியமான விஷயம் டாக்ஸ் ஸ்லாப்ல எந்த மாற்றமும் இல்ல. போன வருஷம் என்ன ஸ்லாப் இருந்துச்சோ அதே தான் இந்த வருஷமும் தொடருது. ரிவைஸ்ட் ரிட்டர்ன் போடுறதுக்கு இப்ப 3 மாசம் அதிகமா கொடுத்திருக்காங்க. ரிவைஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னா, நீங்க டாக்ஸ் ஃபார்ம் ஃபுல்லா பண்ணும்போது அமௌண்ட் தப்பா போட்டீங்க இல்ல பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தப்பா கொடுத்தீங்கன்னா அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது சேஞ்ச் பண்றதுக்கு முதல்ல டிசம்பர் 31 வரை தான் டைம் இருந்துச்சு. ஆனா இப்போ மார்ச் 31 வரையும் டைம் அதிகப்படுத்திருக்காங்க. சோ அப்போ 3 மாசம் எக்ஸ்ட்ரா கூடுதலா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஹெல்த் செக்டார்ல முக்கியமான விஷயம், கேன்சருக்கு பயன்படுத்துற 17 மருந்துகளுக்கு கஸ்டம் டியூட்டி ஃபீஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. கஸ்டம் டியூட்டி அப்படின்னா என்னன்னு பாப்போம். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு மருந்து வருதுன்னா வெளிநாட்டுல இருந்து வர மருந்துக்கு இவ்வளவு டாக்ஸ் இந்தியால போடுவாங்க. அந்த டாக்ஸை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. டயர் 2 டயர் 3 எந்த நகரங்கள்ல மக்கள் 5 லட்சத்துக்கு மேல இருக்காங்களோ அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறதுக்காக 12.2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. விவசாயிகள் நலனை கருத்துல கொண்டு விவசாயத்துல வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக கோகனட் ப்ரமோஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல 2030க்குள்ள கோகனட் உற்பத்தியில ஒரு மிகப்பெரிய குளோபல் பிராண்டா மாத்துறது தான் இதோட நோக்கம். அடுத்ததா சோசியல் மீடியால வீடியோ போறவங்களுக்காக கேமர்ஸுக்காக திட்டம். 15,000 செகண்டரி ஸ்கூல்ல 500 காலேஜஸ்ல கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸ்க்காக திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 800 மாவட்டங்கள்ல பெண்களுக்கு ஹாஸ்டல், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஹாஸ்டல் அப்படிங்கிற விதத்துல கொண்டு வரதா பிளான் வச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம பெண்கள் பிசினஸ் தொடங்கினா அவங்களுக்கு குறைஞ்ச வட்டியில பணமும் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 7 ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடர் உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா மும்பைக்கும் புனேக்கும் ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் சிலிகுரி வாரணாசி இந்த மாதிரி ரோடுகளுக்கு ஹை ஸ்பீட் ரயில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைலுக்கு மெகா டெக்ஸ்டைல் பார்க்கும், நேஷனல் ஃபைபர் ஸ்கீம், நேஷனல் ஹேண்ட்லூம் பாலிசி, இந்த மாதிரி நிறைய புது பாலிசிஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.